முட்டாள் மாதிரி என் கூட சண்டை போட்டுட்டு இருக்க அப்படி நம்ம ஹீரோவோட டேகரை தட்டி விட்டுருவான் பாருங்க. அது பறந்து போயிரும். நம்ம ஹீரோ கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆன மாதிரி ஆயிடுவாரு. அவன் சிரிப்பான் பாருங்க, பைத்திய மாதிரி. ஆஹா ஹா 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 அப்படி கேனைய மாதிரி சிரிச்சுட்டு நம்ம ஹீரோவை அவனோட ஸ்வாட வச்சு வயிற்றுலயே குத்திடுவான். குத்திட்டு சொல்லுவான் பாருங்க, ஏய் கவனமா கேட்டுக்க, இங்க இருக்க மக்கள் எல்லாருமே அலறுவானுங்க, உயிர் பயத்துல கத்துவானுங்க, கதறுவானுங்க, துடிப்பானுங்க, யாராச்சும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுவானுங்க. ஆனா கடைசியில அவனுக்கு எல்லாருமே செத்து தான் போவானுங்க. அந்த கதறல், கூச்சல், அலறல் எல்லாமே அடங்கி அவங்களோட போன மட்டும்தான் இந்த உலகத்துல அப்படி கிடக்குண்டா. இதுதான்டா உண்மையான வார்னா இதுதான். இந்த டிராகன் கிங் கிட்டையும் அவனோட ஆர்மி கிட்டையும் வச்சுக்கிட்டா இந்த மனித இனத்துக்கு என்ன ஆகுன்றது இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த வாளுல இருந்து அப்படி எஸ்கேப் ஆகாம பாருங்க. அப்படி ரத்தம் தெரிக்கும். அப்படி தூரத்துல போய் அப்படி நிப்பான் பாருங்க மாசா. அப்புறம் அந்த டிராகன் மோனார்க் தொடர்ந்து பேச ஆரம்பிப்பான். அந்த டிராகன் மோனார்க் சொல்லுவான் பாருங்க, இதுதான்டா அவன் உலகத்தோட விதி. கடைசியில எல்லாமே அழிஞ்சு போய் இந்த உலகத்துல அமைதி மட்டும்தான் மிஞ்சும். அவங்களோட இறப்புக்கு நீ அஞ்சலி செலுத்த ரெடியா இருடா. ஆனா அதுக்கு நீ இருப்பியா இல்லையான்னு தெரியலையே. அப்படியே அவனோட ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோவோட சோல்டர்ல அடிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ மாசா பாப்பாரு. அப்புறம் அவனோட ஸ்வாட நீட்டிட்டு சொல்லுவான் பாருங்க, இதுதான்டா உன்னோட முடிவு. நீ எப்போ டிராகன் கிங் கூட சண்டை போடலான்னு முடிவெடுத்தியோ அந்த தப்பான முடிவுனால இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருடா. நீ இந்த முடிவுக்காக வருத்தப்படுவடா. அப்படி அந்த டிராகன் மோனாருக்கு முறைச்சுக்கிட்டே சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ, என்னடா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க, நீ என் கூட சண்டை போட முடிவு எடுத்த அப்பவே நீ தப்பான முடிவு தான்டா எடுத்திருக்க, என்னை பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட டேகரை அவனுக்கு பின்னாடி இருந்து வர வைப்பான் பாருங்க. அது செம்ம ஸ்பீடா வந்து குத்துற மாதிரி காமிப்பாங்க. அப்புறம் என்னடான்னு பார்த்தா அந்த டிராகன் மோனாருக்கு அவனை சுத்தி ஒரு மாதிரி சீல்டு மாதிரி வச்சிருப்பான். அது அவனை தாண்டி உள்ளே போயிருக்காது. அடுத்து அந்த டிராகன் மோனார்க் சொல்லுவான் பாருங்க, டேய் நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி டிராகன் பல்லுல செஞ்ச அந்த வெப்பன் என்ன வந்து குத்துன்னு நினைச்சிட்டு இருக்கியா, குஞ்சு மிதிச்சு எப்படிடா கோழி சாகும், பைத்தியக்காரா. நீ ஒரு விஷயம் கவனிச்சியா, நான் வெளிச்சன்ற நெருப்புல இருந்து பிறந்து வந்த இருட்டு, நீ இருட்டுல இருந்து பிறந்து வந்த வெளிச்சம். ஆஹாஹா ஆச்சரியக்குறி. கேட்கறதுக்கே ரொம்ப காமெடியா இருக்குல்ல. எது எப்படியோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற சண்டை முடிவுக்கு வரப்போது போல நான் உன்னை முடிக்க போறேன்டா, எப்படி ஆஃப் பண்றேன் மட்டும் பாரு அப்படின்னு அந்த டிராகன் மோனார்க் சொல்ல நம்ம ஹீரோவோ, டேய் பார்க்க தானடா போற இந்த ஜின்வோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்ல அந்த டிராகன் மோனார்க்கோ, என்னடா உன்னோட ஆட்டம், நான் ஆடுறேன்டா ஆட்டம், கதகளி ஆட்டம், வாடா உன்னால என்ன முடியுமோ பண்ணுடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ செம ஸ்பீடா ஓடி வருவானா. அதுக்கு அந்த டிராகன் மோனார்க்கு, வாடா வாடா வாடா, இதுக்கு தாண்டா காத்துட்டு இருந்தேன், உன்னை என்ன பண்ண போறேன்னு பாத்துக்கிட்டேறா, நீயா நானான்னு பாத்துக்கலாம்டா முட்டாளே, வாடா அப்படி கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டே சொல்லுவான் பாருங்க, டே சூரியன் உதிக்குதுடா அப்படின்னா, சூரியன் உதிக்குது